இரண்டு தமிழர்கள் காணாமல் போன சம்பவம் தற்பொழுது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் அவர்களை காணவில்லை என்று அவர்களது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். தேடுதல் நடவடிக்கையில் 10 மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தது. மற்றொரு செய்தியாக சிறுவர்கள் தொடர்பாக இலங்கையில் நடத்தப்பட்ட ஆய்வில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தொலைபேசியை பிள்ளைகளுக்கு கொடுப்பது தொடர்பாக பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை தொழிலுக்காக சென்ற இருவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இவ்வாறு சல்லி பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பேர் கடலுக்கு கடற்தொழிலுக்காக சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடுவதற்காக 10 கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்றதாக நேற்றைய தினம் மாலை வெளியான செய்திகளிலே அறியக்கூடிய வகையில் இருந்தது. தொடர்ந்து இது தொடர்பாக கடற்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இவ்வாறு கடலுக்கு சென்று காணாமல் போன 2 தமிழர்களும் வட்டாரம் 2 சல்லி பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய குட்டிராசா சசிகுமார் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய முருகையா சுஜந்தன் ஆகிய 2 கடற்தொழிலாளர்களே இவ்வாறு காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் தேடுதல் பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக இலங்கையில் சிறுவர்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. தென் மாகாணத்தில் 400 மாணவர்களை வைத்து ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த ஆய்வின் முடிவில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இலங்கையில் 60% சிறுவர்கள் தொலைபேசிக்கு அடிமையாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் அதிக நேரமாக தொலைபேசி பயன்பாட்டில் ஈடுபடுவதால் இவர்களுக்கு சரியான தூக்கம் இல்லாத நிலை இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கல்வியில் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றும் ஆபத்தான வன்முறையான விடயங்களில் நாட்டம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு இரவு வேளைகளில் தொடர்ந்து இந்த தொலைபேசிக்கு அடிமையாகி இருப்பதால் இவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே பெற்றோர்கள் மாணவர்களுக்கு 1 மணித்தியாலத்திற்கும் உட்பட்ட நேரத்திற்கே தொலைபேசிகளை கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய சூழலில் அனைவருமே தொலைபேசி பாவனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தொலைபேசியால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் நிகழ்கின்றன. போதை வஸ்தாக இருக்கட்டும் அல்லது பாலியல் துஷ்பிரயோகமாக இருக்கட்டும், தேவையில்லாத விடயங்களாக இருக்கட்டும், அனைத்து சமூக சீர்கேடுகளுக்கும் பிரதானமான காரணமாக இந்த தொலைபேசி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது முக்கியமாக பாடசாலையில் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு தொலைபேசியை வழங்குவது தொடர்பாக அதிக கவனமும் அக்கறையும் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆய்வின் முடிவாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.